நீதிமானின் 50 ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்குச் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஏசாயா 3:10. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சங்கீதம் 72:7. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. சங்கீதம் 125:3. தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஏசாயா 57:1. நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். நீதிமொழிகள் 12:13. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. சங்கீதம் 37:16. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். சங்கீதம் 34:21. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. சங்கீதம் 118:15. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 5:12. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சங்கீதம் 14:5. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கிவிடுகிறார். சங்கீதம் 34:17. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். சங்கீதம் 37:17. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சங்கீதம் 37:25. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். சங்கீதம் 37:29. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டுக்காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். சங்கீதம் 37:39. நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவோட்டார். சங்கீதம் 55:22. நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். சங்கீதம் 75:10. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருவான். சங்கீதம் 92:12. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 97:11. நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். சங்கீதம் 112:6. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். சங்கீதம் 146:8. அவர் நீதிமான்களுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2:7. நீதிமான்களோடே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:32. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 3:33. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். நீதிமொழிகள் 4:18. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்தவிட்டார். நீதிமொழிகள் 10:3. நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமொழிகள் 10:7.
நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். நீதிமொழிகள் 11:8. நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். நீதிமொழிகள் 11:21. நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். நீதிமொழிகள் 11:28. நீதிமானுடைய பலன் ஜீவவிருட்சம். நீதிமொழிகள் 11:30. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமொழிகள் 12:3. நீதிமான்களுடைய வீடோ நிலைநிற்கும். நீதிமொழிகள் 12:7. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமொழிகள் 12:12. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகள் 12:21. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமொழிகள் 13:21. ஆவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். நீதிமொழிகள் 13:25. தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. நீதிமொழிகள் 14:19. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமொழிகள் 15:19. நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமொழிகள் 15:29. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடிச்சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நீதிமொழிகள் 20:7. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 1:6. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான். நீதிமொழிகள் 23:24.